வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்மளிருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்பிட்டர் கூட செட் கூட ஜெட் செட் கூட அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்லாம் வந்துருக்கு நம்ம கேமில் விதவிதமாக. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நீ வீடியோலாம் கூடிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, அது பூச்சா இல்லை என்ன எலியா என்னன்னே தெரில மக்களே. அப்படியேப்பட்ட ஒரு கன்றாவியான அனிமல் தான் நம்ம கேமில் வந்திருக்கு. ஸோ வாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துடும். அப்புறம் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த வார்ம்ன்ற ஃபைலை. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ப்ரோ இது பாம்பா ப்ரோ, இது என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு நீங்கள் அதுதான் தப்பாக கணிச்சிட்டீங்க. இது பாம்பு இல்லை காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு எனக்கே தெரியலையே. என்னடா இது டேய், ஐயோ வித்தியாசமாகுதேடா, என்னடா இது பிராணி, ஆடா பாவிங்களா. இது பாம்பு இல்லை, பள்ளி இல்லை, பூரானும் இல்லை. இது ஆக்சுவலாக ஒரு புழு மக்களே. ஸோ அதாவது நம்ம பூமி கடியில் இருக்கிற ஒரு ஜாயிண்ட் வார்ம். ஸோ புழு. ஸோ இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஆட்டம் ஆடுது டே, இது பாம்பு மாதிரி என்னடா நாகினி டான்ஸ்லாம் போடுது, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க புழுவை போய், புழுவே அசிங்கப்படுத்தி விட்டீங்களாடே. ஓகே மக்களே, ஸோ செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய நம்ம கேமுக்குள்ளே வரப்போதே. ஸோ அதோட அப்டேட்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ டக்குனு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருக்கேன் டப்புன்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் விட்ருக்கான். ஸோ ஃபோனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலரி ஆப்ஷனில் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஷூவு, செருப்பு, ஜெட்டி, பனியன் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அதில் அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்க் செக்ஷன். ஸோ இந்த மாஸ்க் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே தான் இருக்கும் மாஸ்க்கு. ஒன்று இந்த ஸ்டார் மாஸ்க்கு, அடுத்தது இந்த ஆர்மி மாஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 மாஸ்க்கு தவிர இந்த மாஸ்கில் எதுவுமே இருக்காது. சட்டை கூட 4-5 விதவிதமாக இருக்கும், ஜட்டி கூட 4-5 விதவிதமாக இருக்கும். பட் மாஸ்க்கு ரெண்டே தான் விட்டுருப்பான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டே இப்போ நான் புதுசாக விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பை ட்ரைவ் 3D அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எருமை மாஸ்க்கு, நாய் மாஸ்க்கு, யானை மாஸ்க்கு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் மாஸ்க்கு, அந்த மாதிரிலாம் நிறைய விட்டுருக்கா மக்களே. ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வரப்போகுது நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டில். பட் இன்னும் வரல நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வருதோ அப்போ இந்த மாஸ்க்லாம் வந்துடும் மக்களே. ஸோ நாயிலேருந்து எருமைக்குட்டி, பன்னிக்குட்டி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வரப்போகுது மக்களே. இதை சுற்றிக்கிட்டு நம்ம இந்தியன் பைக்கில் நாங்கள் தான்டா அப்படின்னு சுற்றலாம் வாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ரா ஓகே சுற்று போட்டானுங்க நம்மளை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சுற்று போட்டானுங்களே. ஐயோ இங்கே பாருங்கள், ஆஹா ஒட்டுமொத்த இந்தியன் ஆர்மி இங்கே தான் இருக்குது. ஆஹா ரைட்ரா, இறங்குனா வச்சுக்கோங்களேன் பீஸாக தூள் ஆக்கிடுவானுங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. ஐயோ என்ன பண்ணுறது, வெளியே போகிறதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க, வெளியே உள்ளே போனாலும் முடிச்சு விட்ருவானுங்க. சரி இறங்கி சமாதானம் பேசுவோம் வாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, தெரியாமல் உள்ள வந்துட்டையா, விளையாட்டு போக்கில் நான் விளையாட்டு பிள்ளையா அப்படியே வண்டி ஓட்டி வந்துட்டையா, தெரியாமல் என்னை எதுவுமே பண்ணிடாதீங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஆடப்பாவையில் சொல்லி போகிறதுக்குள்ளே போச்சு விட்டானுங்களே. சரி ஓகே, நம்ம என்ன பற்றி பேச வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ட்ரக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் அப்டேட்டில். இது ஒரு அப்கமிங் அப்டேட் தான், இது வந்து அப்டேட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்னதும் நான் வந்த அப்டேட்டு. ஸோ மற்ற ரெண்டுமே அப்கமிங் அப்டேட் தான். பட் இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% சான்ஸ் இருக்குது மக்களே நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரக் வரதுக்கு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கார் இருக்குது, ஆர்மி டேங்கர் இருக்குது நம்ம கேமில். ஸோ இன்னும் ட்ரக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு, நம்ம ஃபைனல் நம்ம வீடியோ எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு. ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட் வந்திருக்கு மக்களே. என்னது புது ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட்டா அப்படின்னுவீங்க. ஆமாம், நானும் அது இன்னும் பார்க்கல. ஸோ வாங்க, நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்க போகிறோம் போயிட்டு. ஸோ நேராக நம்ம வீட்டிலேருந்து கார் எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த நியூ ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக ஃப்ராங்க்லின் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. ஸோ கிளம்பி இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் தான் போய்ட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வாங்க நம்ம போய் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து, ஸோ அப்புறம் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மேட்டர்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ நம்ம இங்கே இருக்குள்ளே அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஓ மை காட், இப்படி ஒரு அப்டேட் விடுவானுங்க, சர்ப்ரைஸ் அப்டேட் விடுவாங்க, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன். ஓ மை காட், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கார் நிறுத்திடலாம். ஸோ வாங்க இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற இடம்லாம் இந்த இடம் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஏறலாம். ஸோ பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் ரோடு இருக்கனால இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நேராக மேலே ஏறிடலாம்.
ஸோ இப்போ மேலே ஏறியாச்சா. இப்போ மேலே ஏறி நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஆஹா கிட்டத்தட்ட 1 2 3 4 என்னோட இத்தனை ட்ராக் இருக்குது. ஆஹா இங்கே பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை ட்ராக் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படிங்கப்பா, நம்ம பழைய ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கும். பட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 ட்ராக் இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் விட்ட அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளே பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு அப்டேட். ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட லிங்க், ஸோ நியூ ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி அப்கிரேட் ஆயிரும் மக்களே. ஸோ அதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வேணால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் போட்டுருணும். போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நான் என்னென்னன்றதை அப்படியே குரூப்பில் அழகாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோ நம்ம டெய்லியுமே போடுவோம். அப்பப்போ பார்த்துருங்க. பாய்.